டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பியிலேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்ம எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ண பிறகு இப்போது என்ன நோட்டிஃபிகேஷன் அடுத்ததாக ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ நம்ம என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு ஸோ நான் ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏப்ரல் மந்த். ஸோ ஏப்ரல் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து ஏப்ரல் இருக்கு, அப்புறம் மே, ஜூன், ஜூலை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த் டைம் இருக்கு. ஆக்சுவலாக இந்த 4 மந்த் டூரேஷன்ல டிஆர்பியோட ஒர்க் என்ன இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக டெட் எக்ஸாமாக தான் இருக்கணும். ஸோ நம்மளுடைய டிஆர்பியோட அடுத்த நோட்டிஃபிகேஷனா டெட் எக்ஸாம் தான் பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் மந்த்து அப்படி இல்லைன்னா மே ஃபர்ஸ்ட் வீக்ல நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்படி ஆனுவல் பிளானர்லேயே வந்து பார்த்தோன்னா டெட் எக்ஸாம் வராது தானே இருக்கு. ஸோ இது வர்றதுக்கு எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆனுவல் பிளானர் அப்படின்றது ஒரு டென்டேட்டிவ் ஸ்டடி பிளான் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஸ்டடீஸ் ப்ரிப்பரேஷன் போட போறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எல்லாம் ஃபியூச்சர்ல வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஆனுவல் பிளானர்ல அந்த லாஸ்ட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் போட்டு இது வந்து தற்காலிகமானது தான், எப்போ வேணாலும் இதுல எதனா ஒரு சில எக்ஸாம் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், போஸ்ட்போன் ஆகலாம், இல்ல அட்வான்ஸ்டா கூட எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் தற்காலிகமானது தான். ஸோ அது மேபி ஏறலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டெட் எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நியூஸில் நானுமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் இன்ஸ்டிடியூஷன் என்ன மாதிரியான டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், மைனாரிட்டி, நான் மைனாரிட்டி, கவர்மெண்ட்டு, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்சிடியோட நார்ம்ஸ் படி டெட் எக்ஸாம் கன்ஃபார்ம். ஸோ அது வந்து கட்டாயம், கம்பல்சரி. ஸோ அந்த டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆகியிருந்தால் தான் அவங்க வந்து ஒரு டீச்சர் ஆகிறதுக்கான தகுதி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்சிடியோட நார்ம்ஸ் படி நம்மளுக்கு ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்துடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டெட் எக்ஸாம் மேண்டட்ரியாக மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆசிரியர் ஆகிறதுக்கு, ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு, இது மாதிரியான ஒரு சில கிரைட்டேரியா வச்சு பார்க்கும்போது டெட் எக்ஸாம் நீடட், கம்பல்சரி. டிஆர்பி போர்டில் இருந்து இந்த டெட் எக்ஸாமுக்கான கால்ஃபர் வந்தாதான் டெட் எக்ஸாம் குவாலிஃபைடு ஆகாதவங்கெல்லாம் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். இப்போ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. ஸோ அந்த எக்ஸாம் வச்சாதானே நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 2023 வரல, 2024 எக்ஸாம் வைக்கல, 2025 இல்லைன்னு சொன்னாக்கா, ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்காகவும், இது எல்லாருமே வந்து பார்த்தா கேள்வி எழுப்புற மாதிரி ஆயிப்போச்சு. கண்டிப்பா இந்த ஏப்ரல் மந்த்து இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதை சைட் பை சைடு முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் சப்போஸ் லேட்டாக வந்தால் கூட அந்த சிலபஸ் என்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் எந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த எபிலிட்டிஸை உங்களுக்குள்ள கொண்டு வந்துருங்க. நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்றது இல்லை. நான் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் இப்போ ரெடியாக தான் இருக்கேன், நான் ரெடியாக முடிச்சுட்டு நான் வந்து வேற ஒரு எக்ஸாம் கூட நான் படிக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓகே. பட் எதுவுமே இல்லை, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், நோட்டிஃபிகேஷன் வராத மாதிரி தோணுது, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்றது இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கான ஃபுல்லாக ஸ்டடீஸை வந்து பார்த்தோன்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணுங்கள். திடீர்னு நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அசல் பசல் பண்ணுற மாதிரி இருக்கும். வேகமாக ஓடிக்கிட்டு என்னடா இது, இப்போ எதை படிக்கிறது எதை விடுறது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்குள்ளவே வந்து பார்த்தோன்னா அந்த பதட்டத்தை உருவாக்கும். இதுவே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சக்ஸஸ்க்கு ரீச் பண்ண முடியாத நிலைமை ஆகி போயிடும். இப்போ அடுத்த ரீசன் வந்து பார்த்தோன்னா எல்லா ஸ்கூலுக்குமே டெட் எக்ஸாம்
மேண்டட்ரின்னு மாற்றிருக்காங்க. அடுத்த ரீசன், இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிடி எக்ஸாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனுவல் பிளானர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனுவல் பிளானர்ல அது கொடுத்துருக்கிறதுக்கு பிஃபோரா ஒரு டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா கண்டக்ட் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும். ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வே நடத்திட்டே போனாக்கா டெட் எக்ஸாம் நடத்தினா தானே அந்த நியமன தேர்வு அவங்க அட்டன் பண்ண முடியும். அப்போ ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களே தான் திருப்பி அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்கும் புதுசாக வரவங்களுக்கு இங்க வந்து பார்த்தோன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடும். கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா தான் இருக்குமே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் கிரியேட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு ஒரு நியமன தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நியமன தேர்வே இப்பதான் முடிஞ்சது. அந்த நியமன தேர்வுக்கு அதுக்கு அடுத்து திருப்பியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வைக்கும்போது கண்டிப்பா இது வந்து தேர்வர்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தையும் அது ஒரு ப்ராப்ளமா தான் கண்டிப்பா கிரியேட் பண்ற மாதிரி போகுது. அதே மாதிரி நீங்க டெட் எக்ஸாம் படிக்கிற ஆளா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டிஆர்பி போர்டுக்கு உங்களுடைய சுச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எவ்வளவு வருஷமா நீங்க படிக்கிறீங்க, என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷனை போட்டுட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டுக்கு ஒரு ரெக்வஸ்டா டெட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ண சொல்லி அந்த ரெக்வஸ்ட்டை நீங்க கொடுங்க. ஆக்சுவலா நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் சொன்னாங்க. டிஆர்பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரெடியா தான் இருக்கு, பிளஸ் வந்து அதுக்கான கொஸ்டின் பேப்பருமே ரெடியா தான் இருக்குன்ற மாதிரி ஸோ ரீசன்ட் நியூஸ் நம்மளுக்கு நிறையவே கிடைச்சது. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் டெட் எக்ஸாமுடைய ப்ரொமோஷன் கேஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கான ஆர்டர் வந்த உடனே ஆஸ் சூன் அஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? எப்போ வந்தாலும் இந்த எக்ஸாமை நான் எழுதி கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னா ஸோ நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சா பாஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஓகே. பட் அந்த நேரத்தில் நான் படிச்சா முடியாதுன்னா பிஃபோரா ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷனா டெட் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தெரியும் ஆகஸ்ட் மாதம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இந்த வாட்டி ஒரு பெரிய சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். டெட் எக்ஸாமை காட்டிலும் இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. இதில் நீங்கள் நல்ல மார்க் குவாலிஃபைட் ஆகுறீங்க அப்படின்னா வேலை உடனே கிடைச்சிரும். இதுக்கு எலிஜிபிலிட்டியில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். சூப்பரான ஒரு சான்சஸ். போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு 1900 போஸ்டிங் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது கொஞ்சம் ஏறும். அந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த போஸ்டிங் போடுறப்போ அதுலேயும் இன்னொரு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 3000க்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்சஸ். நியூ சிலபஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக நடக்க போகுது. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பயந்துகிட்டு இருக்காங்க இந்த எக்ஸாம் படிக்கலாமா வேணாவான்ட்டு. கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ். ஏன்னா நம்ம படிக்கலாமா படிக்கக்கூடாதுன்னு யோசனை இருக்கிறவங்க மத்தியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த சக்ஸஸ் அது உங்களை தான் வந்து சேரப்போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யோசிங்க என்ன எக்ஸாம் இந்த வருஷத்துக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு ஒரு ஐடியாவில் நீங்கள் உட்காந்துருங்க. ஸோ வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.